ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பிகாஸ் ஃபர்ஸ்ட் திங் எல்லாருக்கும் ரிலேட் பண்ணுற மாதிரி ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறது கஷ்டம். பட் இன்னைக்கு நான் பார்த்த ரெஸ்பான்ஸ் பொறுத்த வரைக்கும் அவ்வளோ சென்டிமெண்டல் ஆகிட்டு இருக்காங்க, அவ்வளோ எமோஷனல் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ பேசிக்லி ஏதோ ஒரு வகையில் யார் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு அவங்க லைஃப்பில். ஸோ ஏன்னா சொல்கிறாங்களே காசி இன்னும் ஒன்று ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு நிறைய விஷயங்கள் வெளியே வரனால ப்ரெஸ்க்கு தெரிஞ்சு போச்சு, பப்ளிக்கு தெரிஞ்சு போச்சு. பட் அந்த மாதிரி எத்தனை காசி அன்ஐடென்டிஃபைடாக இன்றைக்கி சுற்றிட்டுருக்காங்க. ஸோ அவங்க லைஃப்பில் அதை பாதிக்கப்படும் போது அதுக்கு என்ன பண்ணலாம், அதுக்கு எப்படி நம்ம இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரக்கூடாது, அதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணும்போது ஐ எம் வெரி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் இட். ஓகே. ஸோ இந்த காலத்து பெண்கள் எந்த அளவுக்கு அவேர்னஸாக இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க மேம்? கன்ஃபார்ம்டாக 200% அவேர்னஸாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ நாட்டு நம்மளது ப்ரொக்ரெசிவ் ஆகிட்டு இருக்கு, அவ்வளோ நிறையா விஷயங்கள் நடக்குது. ஸோ பீயிங் அவேர் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு பீயிங் சேஃப். ஸோ அவேர்னஸ் தான் ஃபஸ்ட்டு, அங்கேருந்து தான் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அவேர்னஸ் தான் ஸ்டெப் நம்பர் 1. ஓகே. ஆனால் இங்கே இருக்கிற நிறையா மக்கள் சொன்னது இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் கையில் கிடச்சா அவனை நிற்க வச்சு சுடணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் சொன்னாங்க. உங்களோட ஒப்பீனியன் என்ன மேம்? இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் நீங்கள் பார்க்கும்போது என்ன பண்ணுவீங்க? கேபிட்டல் பனிஷ்மெண்ட். ஓகே, தட் இஸ் ஒன்லி மை ஒப்பீனியன். ஏன்னா இன்னும் நம்ம நாட்டில் நிறையா கேசஸ்க்கு நிறையா விஷயங்களுக்கு ஒரு தீர்ப்பு வராமல் இருக்கு, ரைட்? பட் இஃப் யூ சி கண்ட்ரீஸ் லைக் சவுதி அரேபியன் கண்ட்ரீஸ் அண்ட் துபாய் அண்ட் ஆல், அங்கே ஓப்பனாக பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க, ஓப்பனாக கேபிட்டல் பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. எது இருந்தாலும் ஃப்ரம் ஸ்மால் கேஸ் டு ஈவன் அ ரேப் கேஸ், எது இருந்தாலும் தெர் இஸ் அன் ஓப்பன் பனிஷ்மெண்ட் தட் இஸ் கிவன். அது நம்ம நாட்டில் இன்னும் வரல. அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்ததுன்னா ஒரு பயம் இருக்கும், ஒரு ஃபியர் இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. நான் வரப்பலேயே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட தான் வந்தேன். ஏன்னா இப்போ ஒரு 5 படம் பண்ணியிருக்கேன். பட் எது ரிலீஸ் ஆக போகுது ஃபர்ஸ்ட்டுன்னு தெரியல. இப்போ ஃபயர் தான். ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறாங்க, நானே ஃபஸ்ட்டு இந்த படம் பார்க்கல. ஸோ ஆடியன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு தெரியலங்கிற ஒரு பயம், பதட்டமும் ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் இருந்துச்சு. பட் நல்ல ரெஸ்பான்ஸ். ஓகே, ஸோ ஹாப்பி. இந்த காலத்து பெண்களுக்கு இந்த படம் எவ்வளோ முக்கியம்னு நினைக்கிறீங்க? எவ்வளோ அவேராக இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக நான் என்ன சொல்லுவேன்னா, நம்மளோட பாதுகாப்பு நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ அதனால நான் மற்றவங்களாம் ப்ளேம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. ஸோ அதனால எப்பயுமே நம்மளோட சேஃப்டி நம்ம தான் பார்த்துக்கணும். ஓகே. லைக் நீங்கள் இந்த மாதிரி இன்சிடென்ட் எல்லாம் எல்லாரோட பெண்களையும் கலந்து தான் வந்திருப்பாங்க ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில். நீங்கள் அப்படி உங்களுக்கு அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் நடந்திருக்கா? அது நடக்கும்போது எப்படியெல்லாம் போல்டாக ஃபேஸ் பண்ணுவீங்க? நான் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம். ஆனால் என்ன சொல்கிறது, எப்பயுமே எங்கள் அம்மா சொல்லுவாங்க, 2 கண் மட்டும் கிடையாது, நம்மளோட நெற்றி இதுவும் எப்பயும் ஓப்பனாக இருக்கணும், கேர்ளாக இருக்கக்குள்ள. அப்போ தான் நம்மளுக்கு அறியாத விஷயங்கள் கூட நம்மளுக்கு அந்த கண் மூலமாக தெரியும் அப்படிங்கிறது.